வணக்கம். வெல்கம் டு விஜேவி கேக்ஸ் வீவர்ஸ். இந்த வீடியோவில் நான் இந்த அழகான கேக்கை எப்படி செய்தேன் என்பதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது ஒரு ஸ்கொயர் கேக் 12 inches சைஸ். இந்த கேக்கை நான் பட்டர் ஐசிங்கால தான் டெக்கரேட் செய்தேன். நான் டாப்பில் எடிபிள் சீட் வச்சு டெக்கரேட் செய்திருக்கின்றேன். வாங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. உங்களுக்கு பட்டர் ஐசிங் ரெசிபி தேவை என்றால் நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. ஃபஸ்ட்டு இந்த பட்டர் ஐசிங்கை கேக்கின டோப்லாம் வச்சு ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணி இந்த மாதிரி நீட்டாக ஸ்மூத் பண்ணி இப்படி ஒரு பலட் நைஃபால் நாங்கள் நீட்டாக செய்திருக்க வேணும். அப்புறம் சைட்டில் உள்ள இந்த க்ரப் கோட்டிங்கை நீட்டாக ஃபினிஷ் பண்ணணும். அதுக்கு பிறகு இப்படி எடிபிள் சீட் இப்படி பிரிண்ட் பண்ணி எடுத்துருக்கின்றேன். இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு மெல்லிய சீட் இருக்கும், பிளாஸ்டிக் மாதிரி. அந்த சீட்டை கலட்டி எடுத்துட்டு தான் நீங்கள் அதை டொப்பில் வைக்க வேணும். வச்சு இப்படி நீட்டாக சென்டரில் வைக்க வேணும். இப்படி ஸ்டார் நொசல்ஸால் இப்படி 6x ஷேப்பில் நான் இந்த கேக்கை ஃபுல்லாக சைட் எட்ஜஸ் ஃபுல்லாக நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன். இந்த டொப்பில் இருக்கிற சீட்டை பற்றி சொல்கிறதுன்னா அது எடிபிள் சீட், அதாவது சாப்பிடக்கூடியது. அதை நீங்கள் அப்படியே கட் பண்ணி நீங்கள் அதை சாப்பிடலாம். இப்போ அதுக்குண்டே ஒரு மிஷின் இருக்குது, எடிபிள் சீட் பிரிண்ட் பண்ணுறதுக்குண்டே ஒரு மிஷின் இருக்குது. அதில் தான் நான் இதை செய்தேன். நான் இந்த 2 கலரில் நான் இந்த டிசைனை பைப்பிங் பேக்குக்குள்ள நான் போட்டிருக்கிறேன். 2 கலர் உள்ள ஐசிங். இது அந்த பிக்சரை வந்து இந்த டொப்பில் இருக்கிற டிசைனை என்ன நீங்கள் பிரிண்ட் பண்ணி எடுத்தீங்களோ அந்த டிசைனை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக எட்ஜு ஃபுல்லாக நீட்டாக ஒரு நல்ல ஒரு டிசைன் நொசல்ஸால் போட்டு எடுக்க வேணும், ஃபினிஷ் பண்ணணும். அதுக்கு பிறகு இப்படி சைட் எட்ஜுலேயும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ் போடலாம். இது எனக்கு பிடிச்ச டிசைன்ஸ் நான் இப்படி போட்டுருக்கின்றேன். நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம்லேயும் இதை செய்யலாம். ஃப்ரெஷ் க்ரீமில் செய்கிறதுனா நான் இந்த கேக்கை நடுவில் ஒரு லேயராக கட் பண்ணி எடுத்துட்டு நடுவுலேயும் ஐசிங் போட்டு நான் செய்த மாதிரி இப்படி நீங்கள் செய்யலாம். பட்டர் க்ரீமில் அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா பட்டர் க்ரீம் வந்து அது ஸ்வீட் கூடவே இருக்கும், இனிப்பு சுவை அதிகமாக இருக்கிறதால அது நீங்கள் அதிகமாக ஐசிங் அதுக்கு போடக்கூடாது கேக்குக்கு. ஃப்ரெஷ் க்ரீம் வந்து அப்படி ஸ்வீட் குறைவாக தான் இருக்கும். நீங்கள் அப்போ அது நடுவில் லேயர்ஸாக கட் பண்ணி நீங்கள் எத்தனை லேயர் வேணாலும் கட் பண்ணி வடிவாக நீங்கள் ஐசிங்கை போடலாம். இதுதான் 2 க்ரீமுக்கு முன்னே டிஃபரெண்ட். நான் ஆனால் பட்டர் க்ரீம் தான் செய்திருக்கிறேன். அப்போ ஐசிங் வந்து சரியான லைட்டாக தான் நாங்கள் போட வரும். அதிகமாக போட்டால் அது ஸ்வீட் கூடவே இருக்கும். இது இன்னொரு கேக் டிசைன். இதுக்கு ஒரு ஸ்டார் நொசல்ஸால் தான் நான் இப்படி ரோஸ் மாதிரி சுற்றி நான் போட்டு இந்த கேக்கை வடிவாக நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கவேன்னு நினைக்கின்றேன். இந்த கிளாஸில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கோ. என்னால் முடிஞ்ச விளக்கத்தை நான் தருவேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.